தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்வார். சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்வார். இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமான் கொடிய யோர்தான் அகன்றிடு. கசந்த மாறா மதுரமான் கொடிய யோர்தான் அகன்றிடு. நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசம் மகிழ்ச்சியான நாள் இது. தேசத்தில் இருக்கிற நாம் அதை விட மகிழ்ச்சி. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவராக இருக்கிறார். இதை விட என்ன மகிழ்ச்சி? தேவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லங்களிலே நாம் தேவனை கருத்தோடு ஆராதிக்கும் போது, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் போது கர்த்தர் குடும்பங்களில் அற்புதம் செய்யும்படியாக விரும்புகிறார். சந்தோஷமாக இருக்கும். எந்த சூழலிலும் சந்தோஷம் எழுந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இந்த நாள் தேசத்தில் 75வது ஆண்டுடைய சுதந்திர தினம் சந்தோஷம். தேசம் முழுமையாய் சந்தோஷம். பல வருஷங்களாய் அடிமைகளாக இருந்த தேசம் விடுவிக்கப்பட்ட நாம் அதை விட அடிமைத்தனமாகிய பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்தபடியாக சந்தோஷமாக தேவனை ஆராதிப்போம். சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியதை சுமந்தலைத்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியதை சுமந்தலைத்தேன். அவர்
சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன். என்று வாழும் தேசோடு என்று வாழுவேன். என்று வாழும் தேசோடு என்று வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவன் புத்தருடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவன் புத்தருடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. கண்களை மூடி சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு தேசத்தில் சந்தோஷம் உண்மைதான். ஆனால் அதை விட சந்தோஷம் நமக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷமாயிருப்போம். தேசத்துக்காக, தேசத்தின் சேமத்திற்காக ஜீவிப்பது மாத்திரமல்ல, நம் சந்தோஷத்தை, நம் சமாதானத்தை, நம்முடைய மீட்பை தேசத்திற்கு அனைவருக்கு நாம் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறது, கர்த்தர் அதிசயங்களை செய்கிறது. சந்தோஷமாயிருந்தது. பவுல் சீலா சிறையிலே பாடி சந்தோஷமாய் துதித்தார். பவுல் சிறையில் இருந்துதான் அநேக நிருபங்கள் எழுதுகிறார். சந்தோஷமாக தன் சந்தோஷத்தை அனுபவித்து சொல்லுகிறார். சந்தோஷமாக சந்தோஷமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேசம் சந்தோஷம் அடையும்படியாக நாம் ஜெபிப்போம். பெரிய மாற்றங்களை தேவன் கொடுக்கும்படியாக இந்த இக்கட்டான காலம், தடுமாற்றமான காலங்களில் தேவன் அற்புதம் செய்யும். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.
யாவையும் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறது. இன்று கண்ட ஈற்றனை நீ காண்பது இல்லை. தேசம் ஒரு மகிழ்ச்சி நாள், அதைவிட மகிழ்ச்சி நமக்கு. தேசத்தில் நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வந்தார். நன்றி ஆண்டவரே, உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பாடவும் துதிக்கும் விடுதல் நேரத்துக்காக நன்றி செலுத்தும். தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய செய்திகளை கடந்து போவோம். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகவும் 2 Chronicles 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். நாம் தொடர்ச்சியாக வானங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். பூமி நிலை மாறி தேவ சமூகத்தில் நாம் வானத்தினுடைய உறவுள்ள மக்களாக இருக்கிறோம். நாம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள். தேவ ஜனங்கள் அதிகமாக வானத்தை பார்க்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பூமியை பார்க்கிற வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாக தேவ நினைவுகளும் வழிகளும் உயர்ந்திருப்பதாக கடந்த வாரத்தில் கூட நாம் தியானித்தோம். இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அங்கே நாம் பார்க்கும்போது அசிரியா என்கிற ராஜா ஒரு பலம் பெருத்த ராஜா, சகல தேசங்களையும் மேற்கொண்டு வருகிற ராஜா. அப்படி இருக்கின்ற போது அந்த ராஜா யூதாவை மேற்கொள்ள முடியாது, யூத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எசேக்கியாவை மேற்கொள்ள முடியாது. காரணம், இஸ்ரவேல் இரண்டாய் பிரிந்து விட்டது. யூதா ஒரு தேசமாக, இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாற்றப்பட்டு சின்ன தேசமாய் மாறிவிட்டது, பிளவுபட்டு விட்டது, பிரிக்கப்பட்டு விட்டது. தேவனை தேசம் மறந்தது, தேவஜனங்கள் தேவனை துதிக்க மறந்தார்கள், பிளவு வந்துவிட்டது. அப்பேற்பட்ட பிரிந்த தேசத்தில் தான் தாவீதின் சந்ததி யூத கோத்திரம் என்று சொல்லி யூதேயா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் வருகிறவர் தான் எசேக்கியா ராஜா. தாவீதின் சந்ததியில் கடந்து வருகிறவர் தான் ராஜா. அவர் தேவனை தேடுவதிலே கவனம் செலுத்தினார், தேவனை துதிப்பதிலே கருத்தாய் இருந்தார். அதனால் அவருக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவன் நோக்கி பார்க்கிற அனுபவம் உள்ள ஒரு ராஜாவா இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த அசிரியா செனகர் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது இவன் தேசத்தை மேற்கொள்ள வரும்போது இவளால் அவனை மேற்கொள்ள முடியாத பலவீனமான தேசமா இருக்கிறது. தேச பலவீனமா இருந்தாலும் கூட அவள் ஆராதிக்கிறது பலமா. உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும், உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். நாம் துதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரியவர். அதனால் இங்கே ஏசாயாவும் தீர்க்கதரிசியும் ஏசாயாவும் ராஜாவாகிய எசேக்கியாவும் தேவனை நோக்கி பார்க்கும்படி செய்கிறார்கள், வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அவர்கள் அழுது ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருமித்து ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, எசேக்கியா ஒரு ராஜா. ஆனால் இருவருக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவனை பார்க்கிறோம்னா குடும்பமாய் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு மனதோடு பார்க்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். எனக்குள்ளே ஒரு விசுவாச குறைவு இருந்து இன்னொருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. இங்க இருவரும் ஒருமித்து என்ன செய்கிறார்கள், தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். அபயமிட்டார்கள். ஆபத்து, குழப்பம், தரமாற்றம், வேதனை, பலவீனம் இவையெல்லாம் நாம் ஏற்படும் பொழுது நாம் எங்கே அபயமிடுகிறோம்? ஒருவனோடு கூட தீர்க்கதரிசியாகிய ஒருவனோடு கூட அவர் சொன்னதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் ஒருவனோடு கூட இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள், பிள்ளைகள்
அவர் செய்தார். நான் இதை படித்த போது ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, எசேக்கியா ஒரு ராஜா. ஆனால் இருவரும் ஒருவனோடு ஜெபித்த போது அங்கே அவையை விட்ட போது நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். 21ஆம் வசனம் வாசிக்கும் போது அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவையை விட்ட உடனே, ஒருமித்து கண்ணீர் விட்ட உடனே தூதனை அனுப்பிவிட்டார். யாரை மேற்கொள்ள? எசேக்கியா ராஜாவை அழிக்கும்படியே வந்த ராஜாவை மேற்கொள்ள. இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாதபடி பிரச்சனைகள் நம்முடைய மனதை வாட்டுகிறது, நம்முடைய மனதை வேதனைப்படுத்துகிறது, நம்முடைய மனதை துக்கப்படுத்துகிறது. மேற்கொள்ள முடியவில்லையே, இந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனை எனக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கிறது, சங்கடத்தை கொடுக்கிறது, துக்கப்படுகிறோமே. இதை யோசித்து நாம் உணர முடியாதபடி இருக்கிறோம் யோசிக்கிறோம் அல்லவா? எசேக்கியா ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசி செய்தார்கள். அவர்கள் ஒருமித்து வானத்தை பார்த்தது போல இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாக ஒருமித்து அவரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். இன்றைக்கு யாரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு மனம் இருக்கிறதா குடும்பத்தில்? தேவனை பார்க்கிற எண்ணம் இருக்கிறதா? அவர்கள் ஒருமித்து அவர்கள் கண்ணீரோடு கூட அங்கே வானத்தை பார்த்த பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்கிறார். தூதனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலே சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அரண் பண்ணினான். அப்படியே சனைகளை செத்த முகமாக தன் தேசத்துக்கு திரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லோரும் அங்கே பார்க்கும் பொழுது அவர்களை கர்த்தர் சங்கரிப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கை கூட தேவ ஜனங்களாகி நாம் ஒருமித்து தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு பிரச்சனையும் தேவனால் தீர்க்க முடியும். எப்பேற்பட்ட காரியத்தையும் தேவனால் மேற்கொள்ள முடியும். எசேக்கியா ராஜாவினால் அந்த சனைகளை ராஜா மேற்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு ஒரு வாழ்க்கை என்ற பயணத்தில் மேற்கொள்ள முடியாமல் இருப்பது காரணம் என்ன? தேவனோடு நாம் இல்லாதபடி இருக்கிறது, தேவ ஐக்கியம் குறைவாய் இருக்கிறது. குடும்பம் ஒருமனமாக தேவனை தேடுவதில் அக்கறை கொள்வது கிடையாது, கவனம் கொள்வது கிடையாது. ஆனால் இங்கே தீர்க்கதரிசியாக ஏசாயா, ராஜாவாக எசேக்கியா இருவரும் செய்கிறார்கள். அவர்கள் ஒருமித்து அங்கே கடந்து வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஜனமாகி நாம் ஒருமித்து தேவனை பார்க்க வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு மருத்துவ கொடுக்க விரும்புகிறார், அற்புதம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்மை தோற்பதற்கை அழைக்கவில்லை, ஜெயிப்பதற்கை அழைத்தார். கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த அழைக்கவில்லை. தேவனை குறித்து நாம் யோசிப்பது கிடையாது, தேவனை குறித்து நாம் சிந்திப்பது கிடையாது. தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார் தேவன். இன்றைக்கு நாம் தேவனை தெளிவாக அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம், தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நம் வாழ்க்கை ஒன்றை புரிந்து கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம் அறியவில்லை, ராஜாவா எசேக்கியா அறிந்தார். அவனுக்கு முன்னிருந்த பிதாக்கள் கூட அறியாதபடிக்கு தோற்றார், வெட்கப்பட்டார், வேதனைப்பட்டார், துக்கமடைந்தார். ஆனால் எசேக்கியா தேவனை அறிந்தார். ஏசாயாவுக்கு தெரியும் நான் தேவன் யாரை சொல்கிறோம். ஏசாயாவை தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்க்கிறோம். அவர் பிறப்பை குறித்து, அவர் மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைக்கு நாம் தேவனை அறியாதபடிக்கு ஆராதிப்பது ஒரு அபலை நிலை. அவர் அறிந்தார். இருவரும் ஒரே மனம், குடும்பத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு தேவனை தேடுவதில் ஒரு மனம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? நம்மை மேற்கொள்ளும்படியே சத்துரு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சோர்ந்து விட வேண்டும், நாம் தூர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்க்கை அப்படி அல்ல. நாம் தேவனை தேடுவதிலே கவனமாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே வாசிக்கும் போது இங்கே சொல்லப்படுகிறது, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவை சொல்லி பார்க்கிறேன். எது நிமித்தமாக தேவனை தேடினாரா? 19ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், மனுஷர் கை வேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கர ஜனங்களால் தோண்டு கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவனை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேம் தேவனை குறித்து பேசினார். என்ன பேசினார்கள்? சராசரி உலகத்தில் இருக்கிற தெய்வத்தை போல தேவனை
அல்ல அல்ல, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிற தேவன். வானத்தையும் பூமி கொண்ட தேவனை ஆராதிக்கிறோம். உலகத்தின் ஜனங்களுக்கு நம் தேவன் ஒரு பொருட்டாக, ஒரு மேன்மையாக, ஒரு உயர்வாய் தெரியாது. ஆனால் தேவ ஜனங்களாக நாம் நமக்குள்ள தெரியாமல் இருக்கிறது. அதுதான் வேதனை. நம் தேவன் தோற்றவரா? மரணத்தை ஜெயித்தவர். நம் தேவன் மனிதனால் உண்டாக்கப்பட்டவரா? அல்ல, மனிதனை உண்டாக்கியவர். சிருஷ்டிகர், கிரியேட்டர். தேவன் ஒரு சிருஷ்டிகர். தெரியாமல் இருக்கிறோம். அங்கே அவருடைய கண்களை பார்க்கும்போது அங்கே தெளிவாச்ச தேவனை குறித்து பேசுகிற பிரகாரமாக இயேசு தேவனை குறித்து பேசினார். ஒரு சராசரி அல்ல அல்ல, 300 தெய்வமாக தேவன். அதில் இருக்கிறவர் அல்ல, அவரே உலகத்துக்கு ஒளியானவர். அவளுக்கு எவ்வளவு வேணும் இருள் கிடையாது. அத்தனை மகத்துவமான தேவனை ஆராதிக்கிற நமக்குள்ளாக இன்னும் ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருப்பது வேதனையான ஒரு காரணம். உலகம் யோசிக்கலாம் தேவனை குறித்து வித்தியாசமாக. தேவனை துதிக்கிற நீங்கள் நான் யோசித்தால் தோற்பதற்கு தேவன் அழைக்கவில்லை, வெட்கப்படுவதற்கு தேவன் அழைக்கவில்லை, துக்கப்படுவதற்கு தேவன் அழைக்கவில்லை, துயரப்படுவதற்கு தேவன் அழைக்கவில்லை. உயர்த்துவதற்காய் கர்த்தர் அழைத்தார். வேறு யாராவது தாழ்த்தப்பட்டார்களா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிக்கு பட்டினியை கிடக்கும். கர்த்தரை தேடும் நன்மையும் குறைவுபடாது. நிறைவான உறவு புரிந்து கொள்ளாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறீர்கள். எப்படி ஆராதிக்கிறீர்கள் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனை நோக்கி, வானத்தை நோக்கி அவை வைத்தார். ஒரு மனம் அவர்களுக்குள்ளா இருந்தது. நாம் இந்த வசனத்தை சற்று யோசித்து பார்க்கும்போது ஒரு மனம் இருந்தது. இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கிறதா? கணவன் மனைவிக்கு ஒரு மனம் இருக்கிறதா? பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு மனம் இருக்கிறதா? தேவனை தேடுவதிலே கணவன் ஒருவேளை விசுவாசமாக இருக்கலாம், மனைவி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை மனைவி விசுவாசமாக இருக்கலாம், கணவன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை பெற்றோர்கள் விசுவாசமாக இருக்கலாம், பிள்ளைகள் விசுவாசம் இல்லாமல் இருக்க. அப்படி அல்ல, இங்கே அவர்கள் ஒருமித்து தேவனை நோக்கி அமைய வைத்தார்கள். அப்போ இன்றைக்கு நாம் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு மிக அவசியம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மத ரீதியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாருங்கள், நம் தேசத்தில் பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்ன? நம் தேசம் விடுதலையாகி 75வது ஆண்டிலே கடந்து வந்திருக்கிறோம். அன்றைக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை நமக்குள்ளாக. நம்ம யாருடைய மக்கள் மூலமாக தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் விடுதலை பெற்று சந்தோஷமாக இருக்கிறோம். அதை விட நாம் உலகத்தில் இருக்கிற வழிபாடுகளை விட்டு விடுதலை பெற்றிருக்கிறோமே. சந்தோஷம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? நிம்மதி இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? சுகம் இருக்கிறதா? நன்மை இருக்கிறதா? இல்லையே நமக்குள்ளாக. காரணம் என்ன? நாம் முழுமையான விடுதலை பெறாமல் இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டவர்களாக தேவனை ஆராய்ச்சார்கள். அதனால்தான் எசேக்கியா ராஜாவுக்கும் ஏசாயாவுக்கும் ஒரு மனம் இருந்தது. காரணம் என்ன? அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், தேவ சமூகத்தை அறிந்தவர்கள், தேவ சமூகத்தை புரிந்தவர்கள். அது போல நம் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒரு மனம். கர்த்தர் எதிர்பார்ப்பது நம் வாழ்க்கையிலே அவரை தேடுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 29ஆம் அதிகாரம், இப்பொழுதும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே சென்றுவிட்டு நிர்ணயித்துக் கொள்ள பிளான் பண்ண. தேவனுடைய ஐக்கியம் என்பது 750 ஆரம்பிப்பதற்காக அல்ல. பிளான் இல்லாம இருக்கு. மற்றதெல்லாம் பிளான் பண்ண தேவ காரியம் என்ன? செய்தால் அந்த கோபம் அடங்க வேண்டும். காரணம் என்ன? தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போய்விட்டார். ராஜாவாக அவர் வந்தபோது தேசம் பார்க்கடிக்கப்பட்டிருக்கிறது, தேசம் வேதனை இருக்கிறது, தேசம் வறுமை இருக்கிறது. அதனால் அவன் யோசிக்கிறான், திட்டம் பண்ணினான். என்ன செய்தான்? அவன் நிர்ணயம் பண்ணினான். உடன்படிக்கை செய்யப்படியாக கவனம் செலுத்த வேண்டும், உடன்படிக்கைக்குள் கடந்து வர வேண்டும், உடன்படிக்கை தேவனை ஆராதிக்கிறோம். அவன் என்ன செய்கிறவனுக்கு தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக மனதில் செய்தவன் நிர்ணயித்துக் கொண்டான். என்ன நினைத்துக் கொண்டான்? உடன்படிக்கை இல்லை, இப்படி ஆராதிக்க கூடாது, இல்லை இப்படிதான் வழிபட வேண்டும் என்று கவனம்
இல்ல ஆண்டவரே, நான் இப்படிலாம் ஆராதிப்பது நியாயம் அல்ல, உதட்டில் ஆராதிக்கிற மறைவில் ஐயா உள்ளத்தில் ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன் என்கிற உடன்படிக்கைக்குள்ளாய் கலந்து வந்தேன். இன்னைக்கு நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? மனதிலே பயத்தை வைத்து ஆராதிக்கிறோமோ, மனதிலே குழப்பத்தை வைத்து ஆராதிக்கிறோமோ, மனதிலே கலக்கத்தை வைத்து ஆராதிக்கிறோமோ? அல்ல. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் நினைத்து ஆராதிங்கள். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள் சொல்லி நினைத்து ஆராதிங்கள். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் சந்ததியின் சந்ததி தேவன் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு ஆராதிக்க வேண்டும். அவன் என்ன செய்தான்? உடன்படிக்கையை செய்வதற்கு செய்தவன் நிர்ணயம் பண்ணி கொண்டான். அப்போதுதான் பதில் கிடைக்கும். பதில் கிடைத்ததே. மேற்கொள்ள வந்த ராஜாவையும் ராணுவத்தையும் பராக்கிரமசாலிகளையும் மேற்கொள்ளக்கூடிய தூதனை அனுப்பினார் அல்லவா? காரணம் என்ன? இருவருக்குள் ஒருவன். இரண்டாவதாக மனதிலே உடன்படிக்கை நிர்ணயம் பண்ணுங்க. பதில் அப்போதுதான் வரும். ஒரு சராசரி பதில் வரும். அது பதில் அல்ல. உலகத்தில் எல்லோருக்கும் பதில் உண்டு, எல்லோருக்கும் சந்தோஷம் உண்டு, எல்லோருக்கும் ஆசீர்வாதம் உண்டு, பணம் உண்டு, புகழ் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இங்கே ஆபத்தான நிலையிலே தூதன் வந்தான். ஆபத்து சூழ்ந்து விட்டது. மேற்கொள்ள முடியை சனையின் ராஜா வந்து விட்டான். மேற்கொள்ள முடியாது அந்த பராக்கிரமசாலிகள் வந்து விட்டார்கள். மாய்த்து போக வேண்டிய சூழலுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேடின தேவனை தேடின விதம் அப்பேற்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு நாம் வாழ்க்கை எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பார்ப்போம். தேசம் மாற்றங்களை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். 2 ஆண்டுகளால் ஒரு வேதனையாய் அல்லவா தேசம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருப்போரை பார்க்கிறோம். நமக்குள் இருக்கிற பெரியோர் என்பதை நாம் தான் அறிய வேண்டும், நாம் தான் விலகிக் கொள்ள வேண்டும், நாம் தான் தெரிந்து கொண்டு தேவனை வழிபடுகிற விதங்களை மாற்ற வேண்டும். நிர்ணயப்படி தேவனை ஆராதிப்போம். பிளான் பண்ணுங்க. இப்படிதான் தேவனை ஆராதிக்கணும். வீடு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. தேவன் பார்த்து கொடுக்கிறோம். திட்டம் பண்ணணுமா? காலையிலிருந்து உடன்படிக்கையை நிர்ணயம் பண்ணிக்கொண்டார் மனதிலே. இரண்டாவது வாசிப்போம். அதை 29ஆம் அதிகாரம் 35 வாசிப்போம். சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளையும் கொடுக்கும். சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பானபலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. அதுக்கு பிளான், திட்டம் பண்ணுங்க. தேவ காரியங்களை பிளான் பண்றீங்களா நீங்க? மற்றதெல்லாம் பிளான் பண்ணணும். என்ன பண்ணுங்க? மற்ற காரியங்கள்லாம் கொடுப்பது வேலை செய்யணும், இதை செய்யணும், திட்டம் பண்ணணும். ஆராதிப்பது திட்டம் பண்ணணும். பிளான் பண்ணுங்க. எதர்ச்சியாய் அல்ல. பிளான். தேவன் ஜீவனுள்ளவர். உங்கள் கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கிறவர். புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை செய்கிறோமோ அதன் செய்கை மூலமாக தேவன் பதிலை கொடுப்போம். ரூத்தை பார்த்து போவா சொல்லுகிறோம், ஒரு செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தருக்கு கட்டளை இடுவாராக. திட்டம் பண்ணுங்க. இதயத்துல தீர்மானம் பண்ணுங்க. இரண்டாவது திட்டமிட்டு தேவன் ஆராதனை குடும்பமாக வழிபடுவோம். ஆலயத்துக்கு வராவிட்டால் கூட குடும்பமாக அமர்ந்து ஆராதிப்போம். ஒரு மனம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். நானும் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த அனுபவம் இருந்தால்தான் வானத்தை நோக்கி பார்க்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். இந்த அனுபவம் இல்லாவிட்டால் வானத்தை பார்க்க மாட்டோம், தெய்வத்தை பார்க்க முடியாது. மனுஷனையே பார்த்து கொண்டிருப்போம். மனுஷனால் எந்த பதிலும் வராது, மனுஷனால் எந்த மேன்மையும் வராது, மனுஷனாவுக்கு சந்தோஷம் வராது, மனுஷனாவுக்கு சமாதானம் வராது. அவரே சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவரே சமாதான பிரபு, அவரே சுகம், அவரே பலன், அவரே அரண், அவரே கோட்டை. அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னார். முதலாவதாக இருதயத்திலே நிர்ணயம் பண்ண வேண்டும். என்ன நிர்ணயம் பண்ண வேண்டும்? உடன்படிக்கை. இல்லையா என் தேவன் வந்து ஏதோ ஒரு ரகசியமா வந்தாண்டவர் எனச்சே வரவில்லை. காஸ்ட் பிளான். ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாக்குவதே தெரிந்து கொள்ளப்பட்ட உறவுங்க. சிம்பிளா யோசிச்சுட்டு நம்முடைய தேவ உறவை ரொம்ப சிம்பிளா சிந்திக்கிறோமே. தேவனை குறித்து மனுஷன் நீங்க சிம்பிளா யோசிக்கலாம். தேவன் சிம்பிள் கிடையாது. பயத்துக்குரியவர், கனத்துக்குரியவர். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. வானவருக்கு சிங்காசனம், பூமியவருக்கு பாதப்படி. அதனால்
மனதிலே நிர்ணயம் செய்ய வேண்டும் தேவனை ஆராதிப்பதற்கு. இதனால் திட்டமிடணும், பிளான் பண்ணணும், குடும்பமாக திட்டமிட்டு அவர் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். சர்வ வல்லவர், ஆல்மைட்டி, சர்வ வல்லவர். நீங்கள் நான் சிந்திப்பது போல ஒரு சின்னவர் அல்ல, ஒரு மனிதனுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட சிற்பம் அல்ல. சிந்திங்க, எசேக்கியா ராஜா அவன் சந்ததியின் ராஜாக்களெல்லாம் தேவனை விட்டு விலகி போய் வேதனைகளையும் வெட்கத்தையும் துக்கத்தையும் இழப்பையும் கண்டார். அவன் யோசித்தான், தன் பிதாக்களாகிய தாவீதை யோசித்தான், தாவீது தேடின விதத்தை யோசித்தான், தன்னுடைய பிதாக்களாகிய யோசபா தேடினதை யோசித்தான். எதனால் தோற்றார்கள்? தன் பிதாக்களிலே பலர் தோற்றார்கள், பலர் ஜெயித்தார்கள். காரணம் என்ன? ஜெயம் பெறுவது எதனால் ஜெயித்தார்கள்? தோற்றதற்குரிய மூல காரணம் என்ன? தேவனை தேடவில்லை. மனதை நிர்ணயம் பண்ணல, மனசுக்கு ஏற்றபடி, மனசு சொல்றபடி அல்ல. தூதனை தேவன் அனுப்பினார். சங்கரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் தூதன் சங்கரித்தான். உங்களுக்காக தேவன் இறங்கி வந்து உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் சங்கரிப்பார். எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்றுவார். எல்லாவற்றையும் தேவன் உயர்த்துவார். புரிந்து கொள்ளுங்கள், தேவனை ஒரு சாதனமாக இணை போட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் இதயத்தில் தேவன் எவ்வளவு உயர்ந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக, உங்களை விட மேலாக என்ன வேண்டும் அவரை, மற்றவர்களை விட மேலாக என்ன வேண்டும் அவரை, அவரோடு கூட ஒப்பிட்டு யாரையும் பார்க்க கூடாது. தாய் தன் பாதகனை மறந்தால் மறக்காத தேவன் அவர், உள்ளங்கை வரைந்திருக்கிற தேவன் அவர். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் அந்த அனுபவத்தில் செல்ல வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். அதை 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே விதமாக சொல்லப்படுகிறது, தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தி குறித்து எசேக்கியா ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியாக யோசனை சர்தியாய் உண்டாயிற்று. இப்படியே தேவ காரியத்தை வந்து நாளைக்கெல்லாம் தள்ளிப்படக்கூடாது. சர்தியா உடனுக்குடன் செய்யற தேவ காரியம். மற்ற காரியம் யோசிக்கல, நீங்க தேவ காரியத்துல யோசிக்க கூடாது. இந்த நாள் கர்த்தருடைய திட்டம் பண்ணி நிர்ணயம் பண்ணி பிளான் பண்ணுங்க. சர்தியா நம்மளா பண்ணுங்க. அப்புறம் இல்ல எப்போ இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிற காலம். நாளை நான் இருப்பின சொல்ல முடியாது, நாங்கள் இருப்பின சொல்ல முடியாது, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. விடுதலைதான் நான் சொல்ற தினம்தான் தேசத்துக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது, எந்த மனிதனுக்கு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயனிருந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதுகாப்பு அற்ற நிலைமையிலே தேசம் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காற்று போல யுத்தமில்லை, இன்றைக்கு யுத்தமில்லை. நம் தேசத்தில் இந்திய வீரர்கள் எவ்வளோ ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். நம்மை பாதுகாக்க முடியாத தேசம் சுற்றிலுமாக ராணுவ சேனைகள் இருக்கிறது. ஆனால் காற்று போல் வருகிற நோயை தடுக்க முடிகிறதா? முடியவில்லை. முயற்சிக்கிறோம், முடியவில்லை. மூன்றாவது அலை உலகம் சந்திக்க முடியாய் போய்கொண்டிருக்கிறது சொல்லி சொல்லப்படுகிறது. காற்று போல ராணுவ சேனைகள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் வல்லமையான ராணுவ சேனைகள் இருக்கிறது. ஆனால் காற்று போல் வருகிற இந்த கிருமி, காற்று போல் வருகிற வைரஸ், காற்று போல் வருகிற இந்த நோயை தடுக்க முடியாமல் உலகம் தத்தளிக்கிறது. தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். தேவன் யார்? நம்மை பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால் இன்றைக்கு தேவனை தேடுவதை கவனம் செலுத்த வேண்டும். தேவன் வேதனைப்படுகிறார். தேடுவதை பார்க்கும்போது, நாம் துணியை பார்க்கும்போது தேவன் துக்கப்படுகிறார். ஏசாயா தினசரி என்ன செய்கிறார்கள்? ஒருமித்து அவைவிட்டார்கள், அழுதார்கள். ஐயா, இந்த ராஜாவை எங்களால் மேற்கொள்ள முடியாது ஐயா. அதுபோல் உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியத்தை தேவன் மேற்கொள்ள வல்லவர். அவரிடத்தில் ஒருவரோடு கூட அவைய விடுங்கள். இருதயத்திலே தீர்மானம் செய்யுங்கள், நிர்ணயம் பண்ணுங்கள். அதோடு மாத்திரமல்ல, திட்டம் பண்ணுங்கள்.
சடுதியா பண்ணணும். அடுத்த நாள் அந்த தேவ காரியம், ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுகிற காரியம் அதிகரிக்க வேண்டும். இதுக்கு நேர காலம் கிடையாது. தேவ காரியத்துக்கு நேர காலம் கிடையாது. நேர காலம் கிடையாது. 7 மடங்கு எரிப்பாக்கிதான் நேரம் பார்த்தாங்க. இல்லை, தேவன் இறங்கி வந்தார். சிங்கக்கவியிலே தானியேல் போடுபடி வந்தபோது சந்தியாக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். சந்தியாக பதில் வந்தனர். அதனால் தேவ காரியத்தை யோசிச்சதை என்ன வேதனையாக இருந்தது. அதனால் இந்த அனுபவத்தில் போகக்கூடிய தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் நாம் பார்க்கிறோம் 31ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திலும் கற்பனைக்கும் அடுத்த காலத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இதயத்தோடு செய்தான். அவன் என்னவெல்லாம் தேவ காரியங்களை செய்கிறானோ, தேவனுடைய சட்டங்களையும் நியாயங்களையும் அவன் கேட்டு செய்கிறானோ, அதை முழு மனதோடு செய்கிறான். முழு மனதோடு கூட நாம் எப்படி இருக்கிறோம்? முழு தேவ காரியம் ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக செயல்படுங்க. முழுமையாக கர்த்தர் காண்கிறது. அவர்கள் தேவனை நோக்கி அவை விட்டார்கள், தூதனை அனுப்பினார். அதுபோல் தேவனை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு அவர் தூதனை அனுப்புகிறார். அந்த பிரச்சனை மாறும், அந்த வியாபாரம் மாறும், அந்த வேதனை மாறும், அந்த வியாதி சுகமாகும். தேவ ஜனங்கள் மறந்து போயிருக்கிறோம் அல்லவா? அந்த சரைகள் ராஜா செய்கிறான். எல்லா தெய்வங்களைப் போல யோசித்து இஸ்ரவேல் தேவனை யோசிக்கின்றான். அல்ல, உலக ஜனங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ ஒரு மதம், நமக்கு அது மதம் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாகிற தேவன் அவர். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு. நீங்கள் திராட்சை செடிகள், நான் கொடி. நீங்கள் நானே திராட்சை செடிகள், கொடிகள் என்று சொன்னார். திராட்சை செடி உங்களுக்கு வாசம் பண்ணுகிற ஒரு தெய்வத்தை வழிபடுகிறோம். உலக வழிபாடுகள் எல்லாம் வேறு, நம்முடைய வழிபாடு வேறு. நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். நம்முடைய சுமையை சுமக்கிற ஒரு சுமை தாங்கியாய் தேவன் இருக்கிறார். பாரத்தை சுமக்கிறவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பவர் ஒரு சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாதவர் இருக்கிறார். அவர்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. இதை விட வேறு என்ன வேண்டும்? உலகத்தின் முடிவு மற்றும் சரணாக்களும் அவரோடு கூட இருக்கிறவர் அவர்தான். முடிவுக்கு பின்னால் இருக்கிறவர் அவர்தான். இந்த உறவை இப்படி எழுதுகிறோம்னா, இன்றைக்கு ஓய்வு நாளிலே வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற நீங்கள் யோசித்து பாருங்க. என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? இனி எதிர்காலம் என்ன திட்டம் செய்ய போறீங்க? தேவனுக்காக என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. மண்ணுக்கு என்ன நிர்ணயம் பண்ணிருக்கீங்க? என்ன பிளான்? என்ன யோசிக்கிறோம்? தேவனை குறித்து என்ன யோசிக்கிறோம்? எதிர்காலம், மற்ற காரியம், அது இதுவே யோசனைக்குள் அதிகமா இருக்கிறது. என் சிந்தையெல்லாம் பாரம், வேதனை, குழப்பம், தேவைக்காய் என்கிறவனாய் இருக்கிறேனே. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுகிற போதெல்லாம் அவர்கள் வானத்தை பார்த்து எசேக்கியாவும் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். தூதன் இறங்கினார். அடுத்த வசனமே அபயமிட்டார், கண்ணீரிட்டார். கண்ணீர் துளிகள் கணக்கில் வைக்கிற தேவன். உங்கள் கண்ணீர் ஒருவரை தரையில் காய்ந்து விட்டது யோசிக்கிறீங்களா? இல்ல, ஸ்கவுட்டிங். தேவன் கணக்கில் வைக்கிறார். புரியாதபடிக்கு தெய்வத்தை வெளிப்படுத்தும் தேவ சமூகத்தில் வேதனைப்படுகிறார். காலம் ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம கண்ண பார்க்கிறமே, அவை நிறைந்த காலத்தில் கண்களால் பார்த்து கூட தேவ ஜனங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால், இதை விட வேதனை உலகத்தில் வேற என்ன உண்டு? தேசத்தில் மாற்றங்கள், தேசத்தில் எழுப்புதல், தேசத்தில் சுவிசேஷம் புறப்பட்டு போவது யார் மூலமாக? தேவ ஜனங்கள் ஒவ்வொரு மூலமாக. எந்த ஜனங்கள்? திட்டமிடுகிற தேவ ஜனங்கள், இறுதி தீர்மானிக்கிற தேவ ஜனங்கள், முழுவதும் செய்கிற தேவ ஜனங்கள் மூலமாக தான் தேவன் அற்புதங்களை செய்வார். நமக்கு ஒரு முழு மனம் இருக்கிறதா? பிளான் பண்றோமா?
தேவ காரியங்களுக்கு, குடும்பத்துக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணணும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு என்ன பிளான் பண்ணணும், ஒரு பிள்ளைகளுடைய பர்த்டே சொன்னால் பிளான் பண்ணணும், குடும்பத்தோட நிகழ்ச்சி சொன்னால் திட்டம் எடுக்கணும். தேவ காரியங்கள் திட்டமே இல்லை. ஏதோ வரப்போம். இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்வோம். அவையை விட்டார்கள். எசேக்கியா ராஜாவும் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் அவையை விட்டார்கள். தூதன் இறங்கினார். ரொம்ப லேசாய் முடிந்து விடுகிற காரியம் அங்கே சிம்பிளா முடிப்பதை பார்க்கிறோம். நீங்கள் அந்த 29 படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, எவ்வளவோ வெறுப்படியே வருகிறது. அது ரொம்ப சிம்பிளா முடிப்பதை பார்க்கிறோம். 32, 21 வாசிப்போம். அப்போது கர்த்தர் ஒரு தூதனை 21, அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசரியாவுடைய ராஜாவின் பாளையத்துள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். ஒரு தூதன் போதங்க, தேவன் அந்த தூதனை அனுப்பினார். அதம் பண்ணினார். யாரு? பராக்கிரமசாலி. உங்களுக்கு விரோதமாய் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்களா? அதம் பண்ண அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார், ஒரு குழப்பத்தோடு இருக்கிறதா? அதையெல்லாம் மாற்று அவர் வல்லமை பெற்ற தேவனாய் இருக்கிறார். தடுமாறுகிறோம் அல்லவா? கர்த்தரின் மெய்ப்பனாய் இருக்கிறார். தாழ்ச்சி அடைவதற்காய் தேவன் அழைத்தார். கீழாக்கவா தேவன் அழைத்தார். வாழாக்கவா தேவன் அழைத்தார். வெட்கப்படுத்தவா தேவன் அழைத்தார். அல்ல, உங்களை தலையாக்க, உங்களை மேலாக்க, உங்களை சமுதாயத்தில் உயர்த்த, பராக்கிரமசாலியாக மேற்கொள்ள அதம் பண்ணும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டும். முழு மனதோடு கூட எசேக்கியா தேவனை தேடினார். கடைசி ஒரு சிறு முடிக்க வாசிக்கிறேன். 29, 29 வாசம். சாரி, 20, 29, 20, 31, 20 வாசிக்கிறேன். இந்த பிரகாரமாக எசேக்கியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகும் 31ஆம் அதிகாரம் 20. செகண்ட் கிரானிக்கல்ஸ் 20 chapter 31. இந்த பிரகாரம் எசேக்கியா யூதாவிற்கு நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தார். சொல்லுங்க, நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தார். நமக்கு நன்மை இருக்க வேண்டும், நன்மை இருந்து செம்மையாக இருக்க வேண்டும், அதை இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி செய்கின்ற அனுபவத்தில் வரும்போது கூப்பிட்ட உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார். கூப்பிடி நீ பதில் கொடுப்பார். குறைவதெல்லாம் நிறைவாக்குகிறது. கூப்பிட்ட உடனே, இந்த உலகத்தில் கூப்பிட்டால் கூட கேட்டு கேட்காமல் போகிற உலகம் உண்டு. கூப்பிட்ட உடனே, கூப்பிடு நான் உனக்கு மரபு இவைய சடனியா பதில், சடனியாய் கடலுக்கு நேராக கோலை நீட்டி என்று சொன்னார். நீட்டின உடனே கடல் இரண்டாக பிளக்கிறது. யோர்தானிலே ஆசோடைய கால் பட்டவுடனே யோர்தான் குயிலாய் மாறுகிறது. துதித்தவுடனே எரிகோ விழுகிறது. 7 நாள் சுற்றி வந்தவுடனே எரிகோ விழுகிறது. சொன்னபடியே 7 நாள் 7 முறை மூழ்கி எழுந்தவுடனே நாகமான் சுகமானார். உடனே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் நன்மையும், நன்மையானது செம்மையும், செம்மையானது உண்மையுமா இருந்தால் எல்லாம் உடனே நடக்கும். எல்லாம் நடக்கும். அவர் சொன்னால் அவர் கட்டளையிட நிற்கையா நிற்கும். நாம் அதன் முகத்தில் போக முடியாது. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. அவை விட்டால் ஆண்டவரே எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசி ஏசாயா ஒருமித்து கண்ணீரோடு கூட வானத்தை நோக்கி பார்த்தார். நாங்கள் பூமியே அல்லையா, பூமிக்கு கூடாத ஒழுங்குவதுங்கள் பூமியை பார்க்கிறோம். வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, உயர்ந்த தேவனை நோக்கி அபயம் எடுக்கிறோம், கூப்பிடுகிறோம். நிர்ணயம் பண்ணிவிட்டேன், இனி உண்மைதான் கூப்பிடுவேன் ஐயா. திட்டம் செய்துவிட்டேன், இனி இப்படித்தான் தேவனை ஆராதிப்பேன் ஆண்டவரே. அப்பா, முழு மனதோடு தேவனை ஆராதிப்பேன் ஐயா. நான் நன்மையும் செம்மையும்
இல்லாமை மேற்கொள்ள, தரித்திரத்தை மேற்கொள்ள, கடனை மேற்கொள்ளும்படியாய் தூதனை அனுப்பிவிட்டு அதற்கை நன்றி. ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தின் எல்லா தேவைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த முகமது மணியை சந்திக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நோக்கி பார்க்கிற எந்த முகமும் வெட்கப்பட்டு போகாதீங்க. தூதனை இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அனுப்பிவிட்டு அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டீர். அதற்கை நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.